சீ ஃபுட் பிரியாணிலேயே செம்ம ரிச்சான டேஸ்ட் குடுக்கக்கூடியது இறால் பிரியாணி. ஸோ வீக்கெண்டா உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்களோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ சைட்ல குடுத்துருக்கிற மசாலா எல்லாம் இறால்ல சேர்த்துட்டு, குறைஞ்சது 1 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ நல்லா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு கடாயில வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நான் இறால பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இறாலுமே வேகட்டும். அதுக்கு இடையில வந்துட்டு 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமே நல்லா இறாலுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதையுமே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இறால் பொரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த எண்ணெயுமே சேர்த்துக்கோங்க. ஸோ வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த எண்ணெய் சேர்க்கும் போதுமே டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ பிரியாணிக்கு எப்போவுமே வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா நல்லா வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் குடுக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். ஸோ அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அடி பிடிக்காம இருக்கும். ஸோ நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இப்போ கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போகணும். இஞ்சி பூண்டோட வாசனையெல்லாம் போகணும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகா, தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா தக்காளி வந்து வெந்து மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம், இதில வந்துட்டு 1 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கோங்க. என்னோட மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாவே இருக்கும். அதனால நான் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ பொரிச்சு வச்சுருக்கிற இறால சேர்த்துக்கிறலாம். ஸோ இறாலையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த இறால்ல வந்துட்டு அந்த மசாலா எல்லாமே இறங்கணும். ஸோ இப்போ நல்லா தொறந்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையுமே நம்ம சேர்த்துக்குருவோம். நான் எப்பவும் சொல்றது தான், பாஸ்மதி ரைஸா இருக்கட்டும், ஜீரக சம்பாவா இருக்கட்டும் 1க்கு 1 1/4 சேர்த்துக்கோங்க. ஸோ வீட்டு அரிசியா இருந்தா 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிருக்கிற அரிசிய நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அப்பப்போ தொறந்து விட்டு இடையில இடையில கிளறி விடுற மாதிரி வரும். ஸோ லாஸ்ட்டா ரெடியாகி வந்துருச்சு பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. லாஸ்ட்டா 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே பிரியாணிய வந்துட்டு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட் குடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.